பிரியாணி மாஸ்டரோடு ஏற்பட்ட கள்ளக்காதலால கட்டிய கணவனையே கூலிப்படையை ஏவி கொள்ள முயற்சி செஞ்சிருக்காங்க இங்க ஒரு கொடூர மனைவி. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு நடந்த கொலை திட்டம் சொதப்பியது எப்படி? பிரியாணி டெலிவரி செய்ய வந்தவருடன் ஏற்பட்ட கள்ளக்காதலால் பெற்ற பிள்ளைகளை துடிதுடிக்க கொன்ற கொடூர தாய் அபிராமியை அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டோம். காமம் கண்ணை மறைக்க இப்படி ஒரு கொடூரத்தை செய்த அந்த படுபாதக ஜோடிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது நீதிமன்றம். கள்ளக்காதலால் கொலை செய்ய துடிப்பவர்களுக்கு இது ஒரு சவுக்கடியாக இருக்கும் என பலரும் நீதியரசரின் தீர்ப்பை வரவேற்றனர். ஆனால் கள்ளக்காதலின் முன்னால் இந்த தீர்ப்பெல்லாம் எம்மாத்திரம் என்பது போல பிரியாணி மாஸ்டருக்காக கட்டிய கணவனை கார் ஏற்றி கொள்ள பக்கா ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார் இங்கொரு மனைவி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர் குப்பம் பகுதியில் வசிப்பவர் 42 வயது ஹரிகிருஷ்ணன். இவரது மனைவி பவானி 39 வயதாகிறது. ஹரிகிருஷ்ணன் அதே பகுதியில் கறிக்கடை மற்றும் பிரியாணி கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஹரிகிருஷ்ணனை ஒரு மர்ம கும்பல் கார் ஏற்றி கொல்ல முயன்றது. ஆனால் அதில் ஹரிகிருஷ்ணன் அதிர்ஷ்டவசமாக நூலிழையில் உயிர் தப்பினார். அப்போது அந்த கும்பல் ஹரிகிருஷ்ணனிடம் உன்னை கொலை செய்ய சொன்னதே உன் மனைவிதான் என ஒரு பகீர் குண்டை தூக்கி போட்டிருக்கிறது. மேலும் கூலிப்படை கும்பலான தங்களிடம் உன்னை கொலை செய்ய 15 லட்சம் பேசி 2 லட்சம் முன்பணம் கொடுத்துள்ளார் எனவும், ஆனால் நீ எங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம் எனவும் கூறி மனைவி பவானி பேசிய ஆடியோவையும் காண்பித்துள்ளனர். கூலிப்படையுடன் பேரம் பேசிய மனைவியின் ஆடியோவை கேட்டு விடவிடத்து போயிருக்கிறார் ஹரிகிருஷ்ணன். உடனே இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் உடனே திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த கூலிப்படையினரான விக்னேஷ், விஜய், மணிகண்டன் ஆகிய மூவரையும் தட்டி தூக்கி விசாரித்தனர். அப்போதுதான் பிரியாணி மாஸ்டருக்காக கட்டிய கணவனை காலி செய்ய துணிந்த உத்தம பத்தினி பவானியின் மர்டர் பிளான் தான் இவை அனைத்தும் என தெரிய வந்தது. ஆம், கணவன் ஹரிகிருஷ்ணனுக்கு உதவியாக பவானி பிரியாணி கடையில் வேலை செய்வது வழக்கம். இதனால் பவானியை கடையில் விட்டுவிட்டு கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்க அடிக்கடி வெளியே சென்று விடுவார் ஹரிகிருஷ்ணன். அந்த சமயத்தில் கடையில் வேலை பார்த்து வந்த பிரியாணி மாஸ்டர் மதன்குமார் என்பவருடன் பவானி பேசி பழகியிருக்கிறார். 29 வயதான மதன்குமார் பிரியாணியோடு சேர்ந்து ஓனரின் மனைவி பவானியின் மனதையும் கிண்டியிருக்கிறார். அந்த பழக்கம் அப்படியே கள்ளக்காதலாக பரிணமித்திருக்கிறது. இருவரும் கணவன் இல்லாத நேரத்தில் கடை கிச்சனை பெட்ரூமாக மாற்றி உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். அதுநாள் வரை கடைக்கு வரவே சலித்துக் கொள்ளும் பவானி மதன்குமாரோடு ஏற்பட்ட உறவுக்கு பின் தினமும் கடைக்கு வந்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த ஹரிகிருஷ்ணன் கடையில் சிசிடிவி கேமராவை ரகசியமாக பொருத்தி மனைவியை நோட்டமிட்டிருக்கிறார். அதில்தான் இருவரும் சமையலறையை படுக்கையறையாக மாற்றி சல்லாபித்தது தெரிய வந்திருக்கிறது. கொதித்து போனவர் மதன்குமாரை வேலையை விட்டு நிறுத்தி விரட்டியதோடு மனைவியையும் கண்டித்திருக்கிறார். அன்று முதல் பவானி கள்ளக்காதலனோடு பேச முடியாமல் போயிருக்கிறார். எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. இதனால் கள்ளக்காதலனோடு சேர்ந்து வாழ தடையாக இருக்கும் கணவன் ஹரிகிருஷ்ணனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கிறார் பவானி. இதனைத் தொடர்ந்து மதன்குமாரின் சொந்த ஊர் திருவாரூர் என்பதால் அங்கிருந்தே கூலிப்படையை தயார் செய்திருக்கிறார். அதன்படி கணவனை கொல்ல 15 லட்சம் ரூபாய் பேரம் பேசி 2 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும்
கணவன் எங்கே செல்வார், எப்போது செல்வார், எப்படி செல்வார், எங்கே வைத்து போடலாம் என ஸ்கெட்சும் போட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் முதல் அட்டெம்ப்ட் சொதப்பியதால் உஷாரான அந்த கூலிப்படை கும்பல் ஹரிகிருஷ்ணனிடம் பவானியின் ஆடியோவை காட்டி பேரம் பேசி பணத்தை கறக்க முயன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கணவனுக்கு ஸ்கெட்ச் போட்ட கொடூர மனைவி பவானி, கள்ளக்காதலன் மதன்குமார், கூலிப்படை கும்பலை சேர்ந்த 3 பேர் உள்ளிட்ட 5 போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த காரையும் பறிமுதல் செய்தனர். கள்ளக்காதலுக்காக மனைவியே கணவனை கொலை செய்ய துணிந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.